தன்னுடைய வெற்றிக்கு பேய் தான் உறுதுணையாக இருக்கும் என்பதை நம்பி இந்த படத்திலும் பேயை பிடித்திருக்கிறார். ஆணியை பிடுங்கினாரா இல்லையா என்பதை நாம் இந்த திரை விமர்சனத்தில் பார்ப்போம். இந்த படத்துல ராகவா லாரன்ஸ், வேதிகா, ஓவியா, கோவை சரளா இப்படி வழக்கம் போல அவருக்கு தோதான நட்சத்திர பட்டாளங்களை வைத்திருக்கிறார். இந்த படத்தின் ஆரம்பத்தில் காளி யாரு, வில்லன் தீனா யாரு அப்படிங்கறத ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு தோக்குறார் ராகவா லாரன்ஸ். குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு பேய் பிடிச்சிருது. அந்த பேயை ஓட்டுறதுக்காக வெளிநாட்டுல இருந்து 2 பேரை பிடிச்சிட்டு வராங்க. அந்த 2 பேரும் பைபிள் மூலமா இந்த பேயை ஓட்டுறாங்க. அந்த பேயை பிடிச்சிட்டு போய் தோப்புல உள்ள ஒரு பெரிய மரத்துல ஆணியை அடிச்சு அதுல கட்டி வச்சிடுறாங்க. அடுத்து ராகவா லாரன்ஸ் ஃபேமிலியை காட்டுறாங்க. அவங்க தாத்தாவுக்கு 60ஆம் கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்கு பிளைட்ல போலான்னு முடிவு பண்றாங்க. ராகவா லாரன்ஸ் இல்ல கார்ல ஜாலியா போலாம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் கார்ல போறாங்க. கார்ல போகும்போது ஒரு இடத்துல ஒரு தோப்புல நேரா நிறுத்தி அந்த தோப்புல சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அந்த தோப்புல சாப்பிடுறதுக்கு இறங்கி எல்லாரும் ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்காடுறாங்க. அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கும் போது டெண்டு போட்டு உட்காந்து சாப்பிடலான்ட்டு அந்த மரத்துல டண்டு போடுறதுக்காக முயற்சி பண்ணும்போது ஒரு 2 ஆணி இருக்கு. அந்த 2 ஆணியும் பிடுங்கி அவங்க கொண்டு வந்த பேஸ்கெட்ல போட்டுடுறாங்க. போட்டுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பேஸ்கெட்ல போட்ட ஆணி 2ஐயும் வீட்டுக்கு எடுத்து போறாங்க. வீட்டுக்கு கொண்டு போகும்போது வீட்டுல இருந்துகிட்டு அந்த 2 ஆணி தான் பேய். அந்த பேய் ஒவ்வொருத்தரா வீட்டுல இருக்கிறவங்களா பயமுறுத்துது. பேயை விரட்டுறதுக்காக ஊர் கோடியில இருக்கிற முனிசாமி கோயிலுக்கு போய் அந்த சூலாயுதத்தை வாங்கிட்டு வீட்டுல நடுறாங்க. நைட்ல பேய் அந்த சூலாயுதத்தை புடுங்கி போட்டுடுது. இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்காக கடைக்கு போய் 3 பொம்மை வாங்கிட்டு வராங்க. அந்த 3 பொம்மையை வச்சு டெஸ்ட் பண்றாங்க. அந்த பேய் வேதிகாவை மிரட்டுது. பொம்மையை வச்சு டெஸ்ட் பண்ணும்போது தான் பேய் வருது. அப்பதான் முழு பேயை காட்டுறாங்க. அந்த முழு பேய் காஞ்சனா அப்பதான் வருது. அந்த காஞ்சனா பேய் வரும்போது இடைவேளை விட்டுறாங்க. செகண்ட் ஹாஃப்ல ராகவா லாரன்ஸ் பேய் துரத்துது. அதுக்கு பயந்து அவர் போய் ஒளிறாரு. அந்த ஒளிற இடத்துல பேஸ்கெட் இருக்குது. அந்த பேஸ்கெட்டுக்குள்ள ஏற்கனவே மரத்துல புடுங்கின ஆணி இருக்கு. அந்த ஆணியில இருக்கிற பேய் ராகவா லாரன்ஸ் உடம்புக்குள்ள போயிடுது. இந்த காளி யாரு அப்படிங்கறத பிளாஷ்பேக் சீக்வன்ஸ்ல ராகவா லாரன்ஸ் சொல்லியிருக்காரு. அந்த பிளாஷ்பேக் சீக்வன்ஸ் ஃபுல்லா எமோஷனலா சொல்லி பாக்குறவங்க எல்லாரையும் அழ வச்சிடுறாரு. இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் ஒளிப்பதிவு. அந்த ஒளிப்பதிவு செய்த வெற்றி ரொம்ப சூப்பரா அருமையா பண்ணியிருக்காரு. விஷுவல்ஸ் ரொம்ப அருமையா இருக்கு. இந்த படத்துல சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. அதாவது இந்த பேயை கண்டு பயப்படும் போதெல்லாம் ராகவா லாரன்ஸ் போய் மடியில உட்காந்துக்கிறாரு, இடுப்புல உட்காந்துக்கிறாரு. இது கிளாமருக்காக வேணும்னே வச்ச மாதிரி இருக்கு. இது முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. எம்டி தண்ணி பாட்டில தலையில வச்சுக்கிட்டு தூங்குறது, ஒரு 2-3 மாவு டப்பாவை கிச்சன்ல மேல வச்சு கீழே தள்ளி விடுறது ரொம்ப திணிச்ச மாதிரி இருக்கு. அந்த நண்பனுக்கு ஆடுற பாட்டு மட்டும் நல்லா இருக்கு. மற்ற 3 பாட்டும் சரியில்லை. லிரிக்ஸ் எல்லாம் காதலே உள்ள ஒரே இறைச்சலா இருக்கு. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஓவராலா சொல்லணும்னா காஞ்சனா 1 சூப்பரா வந்தது. காஞ்சனா 2 பரவாயில்லாம இருந்தது. இந்த காஞ்சனா 3 கம்பேக்னு தான் சொல்லணும்.